மகளே, தெலுங்கானா மாநிலத்துல கொண்டமாப்பள்ளி அப்படின்ற ஏரியாவை சேர்ந்த ஒரு பள்ளியின் தாளாளர் பிரின்சிபலான ஒரு நபருக்கு ஏற்பட்ட துயர சம்பவம் தான். அந்த கேஸோட விசாரணை எண்டுல குற்றவாளிகள் யாருன்னு பார்த்தா அந்த பள்ளியை சேர்ந்த 2 மாணவர்கள் தான் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி ஒரு பெரிய சென்சேஷனை கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்திலிருந்து பார்ப்பீங்க. அவங்க எல்லாருமே சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும், மோட்டிவேஷனலாக இருக்கும். பண்ணிருங்கன்றதை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, தெலுங்கானா மாநிலத்தில் அந்த கடமப்பள்ளி அப்படின்ற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா கிராமர் கான்செப்ட் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலோட பிரின்சிபலா ரூபா ரெட்டி அப்படின்ற நபர் வந்து இவங்ககிட்ட வராங்க. ஓகே, இவங்க என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 11 அன்னைக்கு அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 to 9 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் காலில் அவங்களுடைய ரிலேஷன்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள யாரோ வந்து போற மாதிரி ஒரு சத்தம், நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. உடனே அவங்க யாருன்ற மாதிரி போன்ல பேசிக்கிட்டே அப்படியே செக் பண்ண வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேக்குது. சத்தம் கேட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்க, போன் கால்லயே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே வச்சிடுறாங்க. வார்த்தையை சொன்ன உடனே அங்க போன்ல பேசிட்டு இருக்கவங்களுக்கு டப்புன்னு போன் கட் ஆகுது. இவங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வந்த நபர் வந்து 27 கத்தியில 27 வாட்டி அவங்கள குத்தி இது பண்ணிட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பணமும் அவங்களுடைய போன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நபர் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ அந்த வீட்டில் தனியா இருந்தவங்க ரூபா ரெட்டி. ஓகே, அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஸோ ரூபா ரெட்டியோட கணவர் என்ன பண்றாரு, பிஸ்னஸ் விஷயமா ஹைதராபாத்ல இருக்கார். அவர் அங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ நைட்டு ஃபோன் பண்ணியிருக்கிறார். ஸோ எப்பவும் போல டெய்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறது ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்திருக்கார். ஸோ நைட்டு ஃபோன் பண்ணும்போது அவங்க ஃபோனை எடுக்கல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறாரு, கம்ப்ளீட்டாக ஃபோன் வந்து ரெஸ்பான்ஸ் ஆகிற மாதிரி இல்லை. உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அது என்னன்றதை செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களும் போய் செக் பண்ணுறாங்க, பெருசாக தெரில. பட் மறுநாள் காலில் போய் அவங்க செக் பண்ணும்போது ரூபா ரெட்டி அந்த இடத்துல இந்த ரத்த வெள்ளத்தோட காயத்தோட இறந்து போயிருக்காங்கன்றதை பார்த்தோன்னே பேர் அதிர்ச்சியாக இருக்குது. இது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து போலீஸ் நாகாலாந்தா அப்படின்ற ஏரியாவோட போலீஸ் அங்க வராங்க. வந்து எஸ்பி சந்திரபவார் அப்படின்ற வந்து நபர் அந்த வீட்டை சுத்தி பாக்குறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்குன்றத பார்த்துட்டு சுத்தி இருக்கிற கிட்டத்தட்ட அந்த 30 ரேடியஸ்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவும் எல்லா விஷயத்துல இருக்கிற ஃபுட்டேஜஸை எடுக்கிறாங்க. யார் தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் அதை இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது. எல்லாரையுமே விசாரணை ட்ரை பண்றாங்க. ஒரு பாயிண்ட்ல எந்த க்ளூவுமே போலீஸுக்கு கிடைக்கிற மாதிரி தெரில. அப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு கூட அவங்க கடைசியா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த வகையில போகும்போது அந்த ரிலேஷன்ஸ் கூட பேசிட்டு இருந்தாங்களே, அவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம், அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னும் போது டப்புன்னு பாபு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கடைசியா பேசும்போது இந்த வார்த்தை தான் பேசினாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேசல அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அப்ப அந்த பாபு யாரா இருக்கும் அப்படின்னும் போது இந்த மாதிரி அவங்க ஸ்கூல்ல இருக்கிற நிறைய விஷயங்களை பத்தி பேசுவாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த பாபுன்ற வார்த்தை வந்திருக்குதுன்ற மாதிரி அவங்க சொல்ல போலீசார் அந்த அடிப்படையில விசாரணையை மேற்கொள்றாங்க. அப்படி போயிட்டு இருந்த நிலையில தான் டப்புன்னு என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல இருக்கிற இதுவெல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்னும் போது இவங்க இறந்ததால ஸ்கூல் என்ன பண்ணியிருக்காங்க, 6 நாள் லீவு கொடுத்துருக்குறாங்க. 6 நாள் லீவு கொடுத்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அதுக்கப்புறமா ஸ்கூல்ல அந்த 6 நாள் கழிச்சு போயிட்டு அந்த ஸ்கூல்ல விசாரிக்கிறாங்க என்னென்ன சம்மந்தப்பட்டிருக்குன்னு. அதுல 2 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த 2 நாளுமே வரல. 6 நாள் பிளஸ் எக்ஸ்ட்ரா 2 நாள் ஸ்கூல் பக்கமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரல. அதுக்கப்புறமா சடனா அந்த 2 பேரை வந்து நோட்டீஸ் பண்றாங்க. ஏதோ அவங்க கிட்ட ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்கு. அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்து மாறும்போது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருந்தவங்க டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பண காரணங்களா இந்த மாதிரி காசெல்லாம் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் அங்க கண்படுது. அப்புறம் அவங்க சந்தேகப்பட்டு என்ன பண்றாங்க, அந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த 2 நபர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து பதிமுதல் பண்ணது 1.54 லட்சம் ரூபாய் பணமும் 60,000 ரூபாய் சேர்ந்த ஐபோனுமே அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்றாங்க.
அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது பல உண்மைகள் வெளியே வருது. இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவங்க 10வது வகுப்பை சேர்ந்த 2 மாணவர்கள் தான் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகுது. அதுக்கப்புறம் அவங்கள கேட்டா என்ன எதனால நீங்க இப்படி பண்ணீங்க, என்ன ஆச்சு அப்படின்னும் போது அந்த 2 மாணவர்களும் அந்த ஸ்கூலோட ஹாஸ்டல்ல தங்கி பதிச்சுட்டு இருந்தாங்க போல இருக்கு. அவங்க கொஞ்சம் வீட்டுல கொடுக்குற காசு, மொபைல் போன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளாஸுக்கு வருவது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட், இந்த டீச்சர், இந்த பிரின்சிபல் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்களுக்கு முன்பு தான் இங்க ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சர்ச் பண்ணும்போது இந்த மாணவர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த போனு பணங்கள்லாம் வந்து இது மாட்டியிருக்குது. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு ஒரு நடவடிக்கை எடுத்து ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணிட்டு அவங்கள ஹாஸ்டல்ல இருந்து டே ஸ்காலரா மாத்திடுறாங்க. ஸோ ஹாஸ்டல்ல தங்கி 2 பேரா இருந்தவங்க டே ஸ்காலரா வாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்குன்ற மாதிரி டே ஸ்காலரா மாத்தியாச்சு. இந்த 2 நபர்களுக்கு என்ன ஒரு இதுனா, அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும், நல்லா ரிச்சா காசெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுன்ற மாதிரி அவங்களுக்கு எண்ணம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் வந்து சீக்கிரமா அந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்க முடியுன்ற மாதிரி யூடியூப், சோசியல் மீடியா இதெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. சர்ச் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்போ ஸ்கூல்ல நிறைய காசுகள் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி ஃபேமிலி கிட்ட அசிங்கப்படுத்திருக்காங்க பிரின்சிபல். இப்போ அவங்க வீட்டில் போயிட்டு பார்த்தா அவங்க கிட்ட நிறைய காசு பணங்கள்லாம் இருக்கோன்றதை யோசிச்சு அவங்க வீட்டில இருந்து காசு அடிக்கலான்ற மாதிரி திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்து இருக்கிற எல்லா நாட்களுமே வந்து ஸ்கூல் பிரின்சிபலோட வீட்டை கண்காணிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூல் பிரின்சிபல் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா விபி காலனி, அந்த ஜேபி காலனின்ற மாதிரி ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு அந்த மண்டல் ஏரியால. அங்க வந்து பாத்தீங்கன்னா கண்காணிப்பு கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரொட்டீன் என்ன, யார் யாரெல்லாம் வீட்டுக்கு வராங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி கண்காணிக்கிறாங்க. இப்படி கண்காணிச்சதுல ஆகஸ்ட் 11ஆம் தேதி கரெக்டா என்ன பண்றாங்க, ஒரு கிளவுஸை வாங்குறாங்க. அந்த 2 நபருமே கிளவுஸ் வாங்கிட்டு ஒரு சின்னதா ஒரு கத்தி வாங்கிட்டு, ஸோ அன்னைக்கு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலான்ற மாதிரி அன்னைக்கு சாயந்தரம் தான் இந்த 2 நபர்களுமே அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க. போயிட்டு ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், வீட்டுக்கு வெளியே நின்று இருக்கான். ஒரு பையன் வீட்டுக்குள்ள உள்ள போயிட்டு அங்க இருக்கிற காசை திருடிட்டு வரும்போது தான் சத்தம் கேட்டிருக்கு. அப்போ இவன் ஒரு மாஸ்க் போட்டு போயிருக்கான். அந்த மாஸ்க் கொஞ்சம் ரிமூவ் ஆன உடனே பாத்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் ஃபைன் பண்ணிட்டு பாபுன்ற வார்த்தையை சொன்ன உடனே அந்த பையன் போனை பிடிங்கி கட் பண்ணிட்டு உடனே அங்க இருந்த கத்தியால டீச்சரை, அந்த பிரின்சிபலை தாக்கி கத்தியால கொலை பண்ணியிருக்கிறான். இதுதான் நடந்த இன்சிடென்ட். அதுக்கப்புறம் அங்க இருந்த அந்த பிளட் ஸ்ட்ரெயின்ஸோட அந்த காசுல அந்த ரத்த துளிகளும் பட்டிருக்கு. அங்க இருந்த பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க்கு, அந்த கத்தி, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து பக்கத்துல இருக்கிற ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அதுல தூக்கி போட்டு மொத்தமா அழிச்சிட்டு எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க. எஸ்கேப் ஆகி போயிட்டு இப்படி வந்து இவங்க சிக்கியிருக்கிறாங்க. கடைசியில் அந்த போலீஸ் சார்லாம் ஏன் பண்ணீங்க, இது பண்ணீங்கன்னா, நாங்கள் வெல்த்தியாக காசு நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்காக போய் அங்கே டீச்சர் பார்த்ததால அவங்கள கொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்க, நம்ம மாட்டிப்போம் இதுவாயிரும்ன்றதுக்காக பதட்டத்தில் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்போ அவங்கள இந்த மர்டர் பண்ணதால அந்த கேசஸ் அடிப்படையில், ஏன்னா இந்த 2 பேருக்குமே 16 வயசு, அதன் அடிப்படையில் இவங்க 2 பேருமே கைது பண்ணி இப்போ ஒரு 7 ஆண்டுகள் மினிமம் அந்த பேசிஸில் அங்கே குழந்தை நலல் அந்த அடிப்படையில் அவங்கள போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு பணத்துக்காக பிரின்சிபலையே போயிட்டு இந்த பண்ணுறாங்கன்னா என்ன சொல்கிறது. நாளுக்கு நாள் அது எந்த மாநிலத்திலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட், எதிர்பாராத பல சம்பவங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து குறையுமா அப்படின்னு பார்த்தா குறைஞ்ச பாடு இல்லை. ஆட்சி மாறினாலும் எது மாறினாலுமே இதெல்லாம் குறையிற மாதிரி தெரியல. பல சம்பவங்கள் புதுசா நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது. இதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாகேஷ்.